12 ராசிகள்லையுமே அதி அற்புதமான ராசி அப்படின்னு சொன்னால் அது வந்து சிம்ம ராசியாக தான் இருக்கும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம், அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ள இடைப்பட்ட காலகட்டம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, இதுவரை நீங்கள் அனுபவிக்காத ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. அந்த மாற்றம் அப்படிங்கிறது நல்ல செய்தியாக இருக்கா, அதே நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த மாதம் ரொம்பவுமே கவனமாக செய்யணும். அதை மட்டும் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே உங்களோட கையில் அப்படின்னு கூட சொல்லலாம். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த இடைப்பட்ட காலங்கள் எப்படி இருக்குது, கிரக சூழல் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா? நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு பாருங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அது என்ன மாதிரியான மாற்றம்? உங்களோட வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய வகையில் கூட அது அமையும். இந்த காலகட்டம் உயர்வா, எச்சரிக்கையா, இல்லை ரெண்டுமே கலந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பார்க்கணும். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய ஒரு தகவல் இருக்குது. சிம்மராசிக்காரங்க பாருங்கள், நீங்கள் சூரியன் இருக்கார் இல்லையா, அவரை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நவகிரகத்தில் தலைமையான கிரகம் இந்த சூரியன். அதுபோல தான் நீங்களுமே இருக்கிற இடத்துல எப்பவுமே தலைமைத்துவத்தோடு காணப்படக்கூடியவங்களா இருப்பீங்க. படித்தவங்க படிக்காதவங்க இந்த வித்தியாசம்லாம் இல்லைங்க. ஏதாவது ஒரு பொறுப்பு உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் கூட சிம்மராசிக்காரங்க தான் அந்த குடும்பத்தை வழி நடத்துகிற ஒரு தன்மை இந்த சிம்மராசிக்கு இயல்பிலேயே இருக்கும். இப்படி ஏதாவது பொறுப்போடு வாழக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, மனசார சிவபெருமானை நினச்சிக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை இப்போ கூட பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு மந்திரம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கூட நீங்கள் இந்த மந்திரத்தை ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு பண்ணுங்களேன். அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடைய தொடங்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் நீங்கள் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இறைவன்கிட்ட உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்களேன், 2025 முடிஞ்சு 2026 இப்போ தான் பிறந்தது போல் இருந்துச்சு. அதில் முதல் மாதமான ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி பிறந்துருச்சு. இந்த பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையில் இருக்கக்கூடிய காலகட்டம் பாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்குது, என்ன பரிகாரம் செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க, வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து முழுமையான விளக்கத்தையும் நாம் இப்போ பார்க்கலாம். 9 கிரகங்களுமே குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியிலிருந்து ஒரு காலத்துக்கு பயிற்சி ஆகிறது வழக்கமாக இருக்குது. இந்த கிரக மாற்றம் 12 ராசிக்குமே அந்த மாற்றம் நிகழும் பொழுது அதோட தாக்கத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தாக்கம் வந்து சில ராசிக்கு சுப பலனாகவும் இருக்குது, சில ராசிக்கு பார்த்தா அசுப பலனாகவும் இருக்குது. அப்படி இந்த மாதத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாரு. அது சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்கிறார் சந்திரன். கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்காரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே மகர ராசியில் இருக்குது. மகரத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது உச்சமடைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல். கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் இருக்காங்க. மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அந்த வகையில் பார்த்தா இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள், இந்த அமைப்புகள் என்ன மாதிரியானதை கொடுக்குது அப்படின்றது தான் இப்போ நம்ம முழுமையான விளக்கத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சிம்மராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், உங்கள் பெற்றோர், குடும்பத்தில் இருக்கிறவங்க, மூத்தவங்க, இவங்ககிட்டலாம் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து இணக்கமான சூழலை உருவாக்க பாருங்கள். ஏன்னா அவங்களோட உறுதுணை ஒத்துழைப்பு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்களோட அனுபவம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் காதல், உங்களோட துணை, உங்கள் முதலாளி, மேலதிகாரி, இப்படி மற்றவங்கக்கிட்ட பேசும் பொழுதும் விருப்பமானவங்ககிட்ட பேசும் பொழுதும் பொறுமை, அது மட்டும் இல்லாமல் கூடவே நிதானத்தை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லதுங்க. அதே போல் இந்த சிம்ம ராசியில் 24 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், கால், பாதம், முதுகு இந்த 3லையுமே ஏதாவது பாதிப்பு ஏற்படுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை மேம்பாடாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா தினந்தோறும் நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. அதே போல் உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. முறையான உணவுகளை எடுங்க. சீரான உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த முடியும்.
இந்த மாதம் சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் தேவைப்படுற ஒரு விஷயம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கிறது அதை விட நல்லது. அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட செயல்களுமே தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை தூண்டும். அப்படி கோபம் வரும் பொழுது கோபத்தை தவிர்த்து நிதானமாக யோசித்து செயல்படுங்க. பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் நீங்கள் உங்களை பாதுகாக்க முடியும். ஏன்னா பிரச்சனையால் நீங்கள் குடும்பத்தில் சில சிக்கல்களை கொடுத்துருவீங்க. அதனால தான் கோபத்தை தவிர்த்து பிரச்சனையை தவிர்க்க பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இருந்தால் குடும்பத்தில் ஒரு இன்பமான சூழல் இருக்கும் இல்லையா? உங்களால் யார் நிம்மதியும் கெட வேண்டாம். மற்றவங்க உங்கள் நிம்மதியை கெடுக்க வந்தால் அந்த இடத்திலிருந்து ஒதுங்கி போகிறது நல்லது. விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறது இல்லைங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. சும்மாவே தேவையில்லாமல் கோபத்தை தூண்டுறது போல் சில செயல்கள் நடக்கும். அதனால தான் அந்த கோபத்தை தவிர்க்க பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். சின்ன கோபம் வந்தால் கூட அது கொஞ்சம் பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துருங்க. கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கவே மாட்டீங்க நீங்கள். இந்த கோபத்தால் ஏற்படக்கூடிய கஷ்டம் நல்ல ஒரு நட்பையோ இல்லைன்னா உங்களோட உறவுகள்கிட்டையோ உங்களிருந்து பிரிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். அதனால தான் கோபப்படாமல் இணக்கமாக செல்வது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். கோபப்பட்டு பேசிட்டு மீண்டும் நீங்கள் அவங்ககிட்ட சேராத வகையில் உறவு பிரியக்கூடிய சூழல் கூட வரலாம். கவனமாக இருங்க. அரசு துறை, அரசியல்வாதிகள் உங்களுக்கெல்லாம் பாருங்களேன், இந்த காலகட்டம் அதி அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொண்டர்களோட உறுதுணை பக்கபலமாக உங்களுக்கு இருக்குது. மேல் அதிகாரிகளுக்குமே உங்களோட சொல்லுக்கு இணங்கி வருவாங்க. அவங்களோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால புதுசாக பொறுப்பு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கான பணிகளை சரியாக செய்யுங்க. அனைத்து வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பணம் சார்ந்த பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கும். கடன் விஷயமா இருக்கட்டும், யார்ட்டாச்சும் கொடுத்துட்டு திரும்ப வாங்கலாம்னு நினச்சா வாங்க முடியாதது போல் இருந்திருக்கும். சொல்லப்போனால் பண பிரச்சனையால் கொஞ்சம் காலமாக நீங்கள் தவிச்சிட்டு இருக்கீங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற அமைப்பை பார்க்கும் பொழுது மனம் சார்ந்த பிரச்சனை, பணம் சார்ந்த பிரச்சனை இது ரெண்டிலிருந்தே விலக்கு பெற்று நீங்கள் பரிபூர்ணமான ஒரு உயர்வை தொடங்க போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து. அதே போல் நல்லா வேலை செஞ்சும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, அதுக்கான அங்கீகாரம் கூட இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட பதவி உயரில் இருந்த பிரச்சனை இப்போ நீங்குது. நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகுது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த தொலை தூரத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் இப்போ உங்களை வந்து சேரவும் போகுது. உள்ளூர், வெளியூர், கடல் சார்ந்த பயணம், எல்லா வித பயணங்களுமே அற்புதமாக அமைய போகுது. சந்தோஷமான சூழலை பெற்று தரக்கூடிய ஒரு காலகட்டமாக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் வேலை செய்கிற இடத்துலையுமே கூட வேலை செய்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். அவங்களோட ஒத்துழைப்பால் சில நன்மைகளும் நடக்கும். உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் பொழுது அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் நிதானத்தை எந்த ஒரு இடத்துலையும் தவற விடாதீங்க. மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய பணிகளை கொடுக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க பாருங்கள். கார நேரம் தாழ்த்துவது தவறு. அப்புறம் செஞ்சுக்கலாம், இது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. இதையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். கோபத்தை தவிர்க்கணும், விட்டு கொடுத்து போகணும். குறித்த நேரத்தில் குறித்த பணிகளை முடிக்கிறது நன்மையை ஏற்படுத்தும், நினைவில் வச்சுக்கோங்க. தொழில் சார்ந்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய விஷயம் சாதகமாக அமைய போகுது. இதனால் நல்ல ஒரு சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த ஒரு சூழல். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே பரிபூர்ணமாக உங்களை விட்டு நீங்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு உயர்வு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். பணவரவு சொல்லப்போனால் கடந்த காலத்தை விட இப்போ நல்லாவே இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், பணவரவு அதிகரிக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டாகியிருக்கு. இதனால் குடும்பத்துலேயுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்வீங்க. உங்களோட அன்புக்கு பாத்திரமாக மாற போகிறாங்க. உங்களோட சொல்லுக்கு தகுந்த ஒரு அங்கீகாரம், அதுக்கான மரியாதை எல்லாமே கிடைக்கும். மனதில் இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பழைய கவலையை மறந்துட்டு வரக்கூடிய சந்தோஷத்தை அனுபவிங்க. மனசில் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது. அதே போல் இந்த மாதம் சின்ன சின்னதாக தடை தாமதம் ஏற்பட்டு நீங்கும். அதெல்லாம் உங்கள் துணிச்சலால் உடை தெரியக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்படி எடுத்த எல்லா காரியத்திலையுமே நீங்கள் சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெறுவீங்க. அப்படி பெறணும் அப்படின்னாலும் நீங்கள் செய்கிற முதலீடுகள் மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையணும் அப்படின்னாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எந்த ஒரு தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக நல்ல ஒரு உயர்வாக நடக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்களேன். அது என்ன அப்படின்னு பார்த்தா விநாயகர் வழிபாடு.
தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய பணிகளை தொடங்குங்க. மிகப்பெரிய ஏற்றத்தையும் மன நிம்மதியும் பெற முடியும். விநாயகரின் அருளால் சிம்மராசி அன்பர்கள் பரிபூர்ணமான நிறைவை பெறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகி இருக்கு. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. விநாயகரின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.